Hi students, welcome to KC Botany. 11th Biology Annual Examsக்கான top most 2 mark and 3 mark questions தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5 marks வந்து அப்டேட் பண்ணியாச்சு, அது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாப்டர் 1 எடுத்துங்க பயோ பாட்னியில். இதில் புக் பேக் ப்ளஸ் வந்து இன்டீரியர் என்னென்ன படிக்கலாம் சொல்கிறேன், குயிக்காக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த 1 and 2, ஸோ இது ரெண்டுமே புக் பேக், ஹோமிமெரஸ் ஹெட்ரோமெரஸ் அதை பார்த்துருங்க. முனீரா பண்பு அது புக் பேக்கு நல்லா படிச்சிருங்க. ஸோ நமக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சை வெறிகளோட முக்கியத்துவம் இது வந்து 3 மார்க்ஸில் வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். அதனால் மைக்ரோரைஸா இம்பார்ட்டன்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியா, ஸோ இதை வச்சு 1 மார்க்ஸும் கேட்கலாம், 2 மார்க்ஸும் கேட்கலாம். ஸோ இந்த கேப்னோஃபிலிக் பாக்டீரியாவை நல்லா பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2, ஸோ மற்ற கொஷின்ஸும் இருக்குது, உங்களுக்கு வந்து படிக்க முடிஞ்சால் மற்றதையும் பாருங்கள். அதர்வைஸ் நம்ம மார்க் பண்ணது கூடயும் நல்லா பார்த்துங்க. இந்த பாக்டீரியா பேஜ், ஆர்க் பாக்டீரியா அதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ஒன் லைன் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க. ஸோ சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே புக் பேக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றை மடிய இரட்டை மடிய உயிரி, சரிங்களா, ஹேப்ளாண்டிக் டிப்ளாண்டிக் லைஃப் சைக்கிள்னு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சில டைம் 3 மார்க் அல்லது 2 மார்க்ஸில் வந்து கேட்பாங்க, அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 3 வந்தீங்கன்னா வேரியின் பகுதிகள், ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் புக் பேக்கு. அதுக்கடுத்து ஒரு நரம்பு, பல நடுநரம்பு, பின்னேட்டு, யூனிகாஸ்டேட்டு, வீனேஷன், அது வந்து புக் பேக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த ஒளிச்சேர்க்கை வேல்கள், ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்டை வந்து பார்த்துருங்க. ஸோ இங்கே இருக்கும், சாரி. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேரோட பணி, தண்டோட பணி, பண்புகள், ஸோ இந்த மாதிரியான கொஷின்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கேரக்டர் ஆஃப் ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு அல்லது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுலேருந்து எதனாச்சும் ஒரு கொஷின் இன்டீரியராக கேட்கணும், அது கேட்பாங்க, அது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இலையோட டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து புக் பேக்கு. ஸோ அதுக்கடுத்து இங்கே இன்டீரியர் கொஷினாக இந்த வெட்டி சிலாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா, வெட்ரிசில் அல்லது வெட்டி சிலாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இன்டீரியர் கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த விதையோட பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீடு, ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ அதற்கடுத்து வேணால் நீங்கள் வந்து இந்த ரெசிம் சைம், அதுக்கான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் படிச்சுங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சைமோஸ் அண்டு ரெசிமோஸ், அதை வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இதில் புக் பேக் வந்து 16th 6 கொஷின் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்து வச்சுங்க, சரிங்களா. அந்த பிராக்டு, பிராக்டியூலேட்டு இந்த மாதிரி கேட்பாங்க. பூவடிச்சதில், பூக்காம்பச்சதில், அந்த மாதிரி அதை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5ல் பார்த்தீங்கன்னா இந்த 2வது கொஸ்டின் வந்து புக் பேக்கு. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பேரியத்தை நீங்கள் வந்து எவ்வாறு பாதுகாப்பீங்க, அதுக்கடுத்து ஹெர்பேரியத்தோட பயன்கள். ஸோ ஹெர்பேரியத்தை எவ்வாறு பாதுகாப்பாங்கன்னா அந்த சார்ட்டில் போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். மோஸ்ட்லி இது படித்தாலே போதும். அதுக்கடுத்து இந்த பன்ம பாதுகாப்பில் தேசிய பூங்காவோட பணிகள், சரிங்களா, இது வந்து படித்தவங்க நேஷ்னல் கார்டனு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. ஸோ சாப்டர் 6 வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கொஷின்ஸ் நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து டயக்ராம் கொஷின், தாவர செல்லு, விலங்கு செல், அதோட டயக்ராம். நமக்கு விலங்கு செல் இருக்காது, தாவர செல் மட்டும் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கணிகம், இதோட டயக்ராமெல்லாம் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 6th வந்து புக் பேக் தான். இந்த குரோமோசோமோட படம், அதுக்கடுத்து அதோட வகைகள் நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உட்கரு, செல் சுவர், ஸோ இதுதான் இன்டீரியரில் நமக்கு கேட்கக்கூடிய கொஷினு. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸும் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்வால் அதை பார்த்துருங்க. ஸோ 7th லெசன் மோஸ்ட்லி நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும். இந்த மைட்டாசிஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ், அதுக்கடுத்து G0 ஃபேஸு, அதுக்கடுத்து செல் சைக்கிள், செல் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஷினை பார்த்து வச்சுங்க. அந்த G1 G2 S போட்டிருப்பாங்க, அதை வச்சு 1 மார்க்ஸும் கேட்பாங்க, அதை பார்த்துங்க. ஸோ 8th லெசன் வந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் புக் பேக் படித்தாலே போதும், அதிலே எல்லாமே கவர் ஆகிடும், சரிங்களா. நொதிகள், நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைஸ், அதே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 9th லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் 6வது கொஸ்டினை பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த வாஸ்குலார் கட்டுரைகளோட படம்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. திறந்த வாஸ்குலார் கட்டுரை, மூடிய வாஸ்குலார் கட்டுரை, கொல்லேட்ரல், பை கொல்லேட்ரல், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒருங்கமைந்தது, இருபக்கம் ஒருங்கமைந்தது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஆக்கத்திஸோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. மெரிஸ்டோட டயக்ராம் இந்த மாதிரி போட்டு வரும், சரிங்களா. இந்த டயக்ராமும் வந்து என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்து வச்சுங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து இந்த ஆகத்திஸோட பண்புகள், இது வந்து படிச்சுங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்னு இருக்கும், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து 10th லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் 7th கொஷின் நல்லா பார்த்து வச்சுங்க.
அதுக்கடுத்து இதுவுமே புக் பேக் தான், பைனஸ் மோரஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து வளர்ச்சி வளையங்கள்னா என்ன, அதோட முக்கியத்துவம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்க, ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்கிறப்ப இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டைலோசஸ். ஸோ இதில் இருக்கிறதெல்லாமே ஈஸி தான், வசந்த கால கட்டுரை, குளிர்கால கட்டுரை. ஸோ இது படிச்சுட்டிங்கன்னா இதுலேருந்து எதனாச்சும் ஒரு 2 மார்க்ஸ் அல்லது 3 மார்க்ஸ் நமக்கு வந்து வரும், சரிங்களா. அதுக்கடுத்து 11th லெசனு. ஸோ 11th லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் 7 and 9 வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து இந்த உள்ளீர்த்தல் என்றால் என்ன, இது வந்து முக்கியமானது. அதுக்கடுத்து நீராவி போக்கு, சரிங்களா. டிரான்ஸ்பிரேஷன் அதுனா என்ன அப்படின்னு படிச்சிருங்க. போரின் அக்வா போரின் அப்படின்னா என்ன, அதையும் படிச்சிருங்க, சரிங்களா. அதுக்கடுத்து கட்டேஷன் நீர் வடிதல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 12th லெசனு. ஸோ 12th லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் 6, 7 நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த 2 கொஷின் ஹைட்ரோஃபோனிக்ஸு, ஏரோஃபோனிக்ஸு, அதிகமாக எக்ஸாம்ஸில் இந்த 2ம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை நல்லா பார்த்து வச்சுங்க. ஒரு சில டைம் இந்த கால்மோடியூலின் இதுவும் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இன்டீரியராக கேட்குனா இதுதான். அதுக்கடுத்து 13வது லெசனில் புக் பேக் அதிகமாக இருக்காது, இன்டீரியர் கொஸ்டின் தான். இந்த ஒளிச்சேர்க்கையோட சமன்பாடு, ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒளிச்சுவாசத்தோட முக்கியத்துவம், அதுக்கடுத்து சிஎம் சுழற்சியோட முக்கியத்துவம், இது எல்லாமே பார்த்துருங்க. ஒளி பாஸ்பரினா என்ன, அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து சிவப்பு வீழ்ச்சி, ரெட் ராஃப் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டு, எமர்சன் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஈடு செய்யும் புள்ளி, இதை வந்து என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 14வது லெசன் வந்து புக் பேக்கு 7 and 9 வந்து நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி சுவாசத்தலோட ஈக்குவேஷன்ஸ் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து சுவாச ஈவு, இதை வந்து பார்த்துருங்க. ஒரு சில டைம் அவங்க ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஏன் இது வந்து 1 இருக்குது, ஏன் 0 இருக்குது, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த 9th லெசன் கொஷின் வந்து புக் பேக்கு. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நுனியாக்கம், ஏபிக்கல் டாமினன்ஸு, போல்ட்டிங்கு, ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட், இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஒளிக்காலத்துவம், இது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த தட்பவெப்பம், வெர்னலைசேஷன். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மார்க் பண்ணாத கொஷின்ஸும் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அதர்வைஸ் ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து கொடுங்க. நீங்கள் இந்த கொஷின்ஸ் படித்தாலே ஓரளவுக்கு எல்லா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸுமே என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பயோசுவாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது. ஸோ அதுக்கடுத்த கொஷின் பார்க்குறப்ப கோவேறு கழுது ஏன் மல்ட்டுத்தன்மையோடு இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த எஸ்டிமோ ஃபைல்ஸ், ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள், சரிங்களா. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விலங்கு காட்சி சாலிக்கும், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜூ அண்டு வைல்ட் லைஃப் சாங்சுரி, அது வந்து என்ன பண்ணுறங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 2 கொஷின் எலும்பு மீன்கள் காட்டப்படும் காற்றுப்பை, அதை வந்து படித்து வச்சுங்க. இதுதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதற்கடுத்த கொஷின் மூடிய திறந்த வகை இரத்த ஓட்டம், ஏன் தட்டப்புழுக்கள் உடற்குழியற்றவை, சுடர் செல்கள், சைசோசிலமேட்டு, என்ட்ரோசிலமேட்டு. ஸோ இந்த கொஷின் பார்த்துங்க. டயக்ராம் கொஷின் வந்து இந்த மாடல் டிப்பிக்கல் கார்டைட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் அடிப்போ டிஷ்யூ, ப்ரௌன் அடிப்போ டிஷ்யூ, பிளட் இஸ் கன்சிடர்ஸ் டிப்பிக்கல் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த 2 கொஷின் என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இங்கே இந்த நியூரானோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அமைப்பு, சரிங்களா. இந்த படம் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயாப்சி, அட்டாப்சி, இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் லெசன் வந்தீங்கன்னா தவளையில் காணப்படக்கூடிய சுவாச முறை, அதை வந்து படிச்சுங்க. அதுக்கடுத்து தவளையோட ரத்தத்தோட பகுதி பொருட்கள், இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தவளையோட படங்கள் இதெல்லாமே நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுலேருந்து எதனாச்சும் ஒன்று கேட்பாங்க. அதே போல் இந்த நாங்குள் கட்டிகள், வார்ம் காஸ்டிங் சொல்லுவோம், அதை வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பெரிஸ்டோம், ப்ரோஸ்டோமியம், டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்குது, அதை பாருங்கள். ஸ்டெர்னம் அப்படின்னு இருக்கும், அதையும் படிச்சுருங்க. அதுக்கடுத்து டிஃபரன்ஸ் பிட்வீன் எபிடிஸ் அண்ட் எண்டோடிஸ், சரிங்களா. அந்த மண்புழு இருக்கிறத வச்சு, இது மண்புழு இதில் நீங்கள் பார்த்தா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அந்த தவளையோட புறத்தோற்றம் ஸ்ட்ரக்சரை வந்து வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. இது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினு, அதனால் அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டீகோடான்ட்டு, டைபோடான்ட்டு, அதே போல் பல் சூத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஷின், சரிங்களா. 21, 23 வரும். ஸோ அதை வந்து பார்த்துருங்க, சரிங்களா. அது வந்து நமக்கு ஒரு சில டைம் வந்து கேட்குறாங்க. அதுக்கடுத்து டயக்ராம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப லிவரோட டயக்ராம் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஜென்ரலாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்கலான்னா இந்த ஒபிசிட்டியை வச்சு கேட்கலாம், உடல் பருமன், அதை வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உட்சுவாசம் வெளிச்சுவாசம், இது வந்து 3 மார்க்ஸில் கேட்கலாம் அல்லது 5 மார்க்ஸ்லையுமே நமக்கு வந்து கேட்கலாம்.
இந்த மெட் ஹீமோகுளோபின் அதிகமாக கேட்ட கொஷின் எது இருக்கும். ஸோ நிறைய கொஷின் பேப்பர்ஸில் இது வந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டைப்புழு இது வந்து புக் பேக் கொஷின். ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து புக் பேக்கு. அதுக்கடுத்து ஒரு கிரியேட்டிவான கொஷின்னா இந்த ரெண்டாவது கொஷின் கேட்கலாம். கடல் மட்டத்திற்கு மேல் உயரத்தில் நீண்ட நாள் வாழ ஒருவன் உடல் எவ்வாறு சரி செய்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரியேட்டிவ் கொஷின் இந்த 6வது சாப்டரில் பார்க்கலாம். அதுக்கடுத்து டெட் ஃபேஸ் பயனற்ற இடம். ஸோ இந்த கொஷின்ஸை பார்த்துருங்க. நீங்கள் எல்லா கொஷினுமே மோஸ்ட்லி அட்டன் பண்ணிடலாம் இந்த கொஷினை படிச்சிங்கன்னா. சாப்டர் 7 வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து இந்த இதய துடிப்பு சிஸ்டோல் டயாஸ்டோல் சரிங்களா, இதை வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து கொஷின் அப்படின்னா இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் அது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 8வது லெசன் வந்தீங்கன்னா இந்த 2வது கொஷின்ஸ் வந்து புக் பேக்கு. அதுக்கடுத்து கிட்னி எல்எஸ் ஆஃப் கிட்னி வந்து 3 மார்க்ஸில் கேட்கலாம் அல்லது 5 மார்க்ஸும் கேட்கலாம். அதை நல்லா வரைஞ்சி பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஹென்லே லூப் இது வந்து என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க சரிங்களா. அதுக்கடுத்து 8th லெசனில் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்கில் தான் இருக்கும். அதனால் இதை வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்த கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நெஃப்ரானை பற்றி கொஷின் கேட்கலாம் சரிங்களா. அதுதான் இது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து 9th லெசனு. ஸோ 9th லெசன் வந்தீங்கன்னா 23வது கொஷின் வந்து புக் பேக்கில் இருக்கும். அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து புக் பேக்கு தான். ஸோ இன்டீரியர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஐசோடானிக்கு ஐசோமெட்ரிக் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேட்கலாம். இந்த டெட்டனி புக் பேக்கு அது வந்து நல்லா படித்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸசைஸ் இது வந்து 5 மார்க்ஸ் சொல்லும்போது சொல்லியிருப்போம். பெனிஃபிட் ஆஃப் எக்ஸசைஸ் இதுவும் புக் பேக்கில் தான் இருக்கும். அது வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி ஸ்கெலட்டல் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் இது ஒரு சில டைம் 5 மார்க்ஸில் இருக்கலாம், ஒரு சில டைம் 3 மார்க் அல்லது 2 மார்க்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10 வந்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் இந்த கோன் அண்ட் ராட் செல் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் படிச்சிருங்க. அதே போல் இங்கே கண்ணின் குறுக்குவெட்டு தோற்றம் இதுவும் டயக்ராம்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து என்னாச்சும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதே போல் இந்த 2வது கொஷின் மனிதனின் கார்னியா மாற்று அறுவை சிகிச்சை அது பார்த்துருங்க. அதுக்கடுத்து கைரி செல்சி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது வந்து என்ன பண்ணுறேங்க நல்லா பார்த்து வச்சுங்க. குச்சி அண்ட் கூம் செல் வந்து சொல்லியாச்சு, புக் பேக்லேயே நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டும் 4th கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. இதுக்கு நமக்கு வந்து புக் பேக்லேயே இருக்குது சரிங்களா. சிசிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா பார்த்து வச்சுங்க. கோலியோசிஸ்டோகைன்னு அது வந்து படிச்சுங்க, அதுலேருந்து கேட்கலாம். ஸோ டெட்டனி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இங்கேயும் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 12வது லெசனு. ஸோ 12வது லெசன் வந்தீங்கன்னா புக் பேக்கில் 16 நல்லா படிச்சிருங்க. அதேமாதிரி இந்த மண்புழு உரம் குறுக்கு கலர்ப்பு இது எல்லாமே படிச்சிருங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மோரி கல்ச்சர் ஏபி கல்ச்சர் உங்களால் என்னென்ன கல்ச்சர்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. அதோட பயன்கள் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க சரிங்களா. வார்த்தையின் பண்புகள் எல்லாமே நமக்கு வந்து 5 மார்க்ஸில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும். நீங்கள் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து இன்டீரியர் எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் என்ன பண்ணிடலாம் அட்டன் பண்ணிடலாம். ஆல்ரெடி புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும் 5 மார்க்ஸ் இது எல்லாமே அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே மறக்காமல் படிச்சிருங்க. தேங்க்யூ ஆல்.